அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊரில் இருப்பவர்கள் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் நோன்பு பெருநாளுடைய தினத்தில் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் நோன்பு நோட்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் கூடாது. அப்படி நோன்பு நோட்பது ஹராம், தடை செய்யப்பட்ட நாட்கள் தான் அந்த நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சோமி யோமில் ஃபித்ரி ஒன் நஹரி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நோன்பு பெருநாள் தினத்திலும் ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலும் நோன்பு நோட்பதை தடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 1992வது செய்தியாகவும் சஹீஹுல் முஸ்லிமிலே 827வது செய்தியாகவும் பார்க்கலாம். அதே போல தான் ஹஜ்ஜி பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களிலும் நோன்பு நோட்கக்கூடாது. ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு அக்லின் வஷுருபின் வதிக்ரில்லா. அல்லாஹ்வின் நினைவு கூறுவதற்கும் குடிப்பதற்கும் உண்பதற்கும் உரிய நாட்கள் தான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை சஹீஹுல் முஸ்லிமிலே 1141வது செய்தியாக பார்க்கலாம். எனவே இந்த நாளிலும் நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அதாவது ஹஜ்ஜிலே ஹதி என்ற முறையில் ஹதி கொடுக்கிறார்களோ, அப்போ நபியர் அவர் சொன்னார்கள், இல்லா லிமல்லம் எஜித் அல் ஹதிய, யாரெல்லாம் ஹதிக்குரியவர்களாக இல்லையோ அவர்களை தவிர அடுத்த யாருமே ஊரில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் நோன்பு நோட்கக்கூடாது என்று சொன்ன செய்தி 1998வது செய்தியாக பார்க்கலாம். எனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெருநாளுடைய தினத்திலே நோன்பு நோட்கக்கூடாது. அப்படி நோட்பது ஹராம் என்பது தெளிவாக வந்த செய்தி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.